இப்ப நம்ம அவளை அடிக்கிறதுக்கு காரணம் கிடைச்சிருச்சு. போலாம் பத்ரா. இனிமே அவளை நீ உண்டு இல்லைன்னு பண்ணு. அவளை அடிச்சே கொன்னுடலாம். அமைதியா இருப்பா, அமைதியா இரு. அமைதியா இருக்க சொல்றல்ல. நீ எதுக்காக நிலாவை சிறையில அடைச்சம்மா? அவ என்ன கட்டுப்படுத்தலங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. எனக்கு தெரியும்பா, ஆனா ராஜா அவந்திமாலாக்கு தெரியாதுல்ல. அதனால அவரை அமைதிப்படுத்த நம்ம அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தீரா, தீரா, நிலாவை காயப்படுத்த நான் யாரையும் விட மாட்டேன். முடியாது, என்னால முடியாது. நான் அவளை காயப்படுத்த மாட்டேன்ப்பா. நான் அவளை காயப்படுத்த மாட்டேன். அம்மாவை நம்புப்பா. எனக்கு நிலா வேணுமா? ஓன் சந்திரா உனக்கு கண்டிப்பா கிடைப்பா. எனக்கு என் மாய வாழ் வேணும். அது வரைக்கும் நான் சொல்ற மாதிரி கேளு. அப்ப வீரா, அவனை என்ன பண்றது? அவனை என்ன பண்ணலான்னு ஏதாவது யோசிச்சிங்களா? ஒரு திட்டம் இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இப்படியே உன்னை கொடுமை பண்ணி கொன்னுடுவோம். எப்படி அந்த அசுரனை கட்டுப்படுத்துறன்றத சொல்லு. நான் அவனை கட்டுப்படுத்தல. பத்ரமா இவளை எரிச்சிடு. பத்ரம்மா இளவரசியை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு தெரியுமா? அட என்னப்பா சொல்ற? ராஜகுமாரிக்கு நினைவு போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி உண்மையா சொல்லுவாங்க? எங்க அம்மாவுக்கு என்ன இறுதி சடங்கு செய்ய விட. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என் பொண்ணோட இறுதி சடங்க என்னோட சூரிய நகரத்துல தான் செய்வேன். சந்திரகாந்தா பண்ணது பெரிய தப்பு. ஏன் அவ இப்படி பண்ணா? நெருப்பு போக தண்டனை உனக்கு பிடிச்சிருக்கா? கடவுள் எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணை தான் கொடுத்திருக்காரு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுமா. உன்னை அவ்வளவு சீக்கிரமா மயக்கம் அடைய வைக்க மாட்டேன். ஏன்னா நீ மயக்கம் அடைஞ்சிட்டன்னா உனக்கு இந்த வலி எப்படி தெரியும்? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையதான் சொல்றேன். அத்தா, இவளுக்கு உண்மையாவே எதுவும் தெரியலனா இவளை நம்ம கொன்னுடலாமா? இல்ல கேகனா, இவளை இப்படி கேட்டால சொல்ல மாட்டா.
இவளை நான் சொல்ல வைக்கிறேன். எனக்கு உன் வலி புரியுது வீரா. நானும் கணவனை இழந்தவதான். உன் மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியும். இந்த பாலக்குடி உனக்கு நல்லா தூக்கம் வரும். வாப்பா, வந்து பாடு. இதுதான் எனக்கு தேவை. இவன் இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தா சந்திரகாந்தாவை தேடி போக மாட்டான். நல்லா தூங்கு இளவரசனே, நல்லா தூங்கு. மகாராணியம்மா சீக்கிரம் வாங்க, சந்திரகாந்தாவுக்கு. சந்திரகாந்தா, பத்திரமா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வைராவதி, நான் இவ்வளவு உண்மையை சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் மந்திர சக்தியை பயன்படுத்தினேன். பதிலுக்கு அவ ஏன் மேல மந்திர சக்தி. பயமுடுங்க. நான் அரசு சபையில இவ கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு உங்ககிட்ட ஏன் சொன்னேன்னு தெரியுமா? அப்பதான் அவந்திமாலா வாய மூடுவாரு. ஆனா நீங்க இவளை இப்படி பண்ணிட்டீங்களே. அது இல்ல, அரசவையில நீ சொன்னதை வச்சுதான் நான் இவளை சரி பண்ணுங்க. இப்பவே இவளை சரி பண்ணுங்க. வைராவதி, நான் இவ்வளவு நேரமா அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். இவளை எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு மூச்சு இருக்குது, ஆனா இங்க இருந்து கிளம்பி போங்க. வைராவதி, கிளம்புங்க. இவ சாகர நிலைமையில இருக்கா. இவ நாடிலாம் ஒடுங்கி போயிருக்கு. இப்ப என்ன பண்றது? இவளை இப்ப ஒருத்தரால தான் காப்பாத்த முடியும். அங்கார முனிவர் இல்ல, இவளை இப்ப அங்க கூட்டிட்டு போறதும் ஆபத்தானதுதான். அப்ப வேற என்ன பண்றது? அங்கார முனிவர் கிட்ட கூட்டிட்டு போறதை தவிர வேற வழியே இல்லை. இறைவா, அங்கார முனிவர் கிட்ட போகிற வரைக்கும் சந்திரகாந்தா உயிரை நீங்க தான் பாத்துக்கணும். அங்கார முனிவரே, அங்கார முனிவரே, முனிவரே, எங்க இருக்கீங்க நீங்க? ஜாதகத்துல ராகு கேது கூட செவ்வாயும் சேர்ந்துட்டா அத அங்கார யோகம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கெட்டது.